முன்னாடி டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணீங்க. ஆனா, இப்ப விமர்சனம் பண்றீங்க. அப்ப அன்ஃபாலோ. நீங்க டிவிகேவ பத்தி எதிர்த்து பேசுறீங்களா? அப்ப கண்டிப்பா நீங்க ரூ. 200 ஊப்பியா தான் இருப்பீங்க. உங்க பேர்லயே வேற தெரியுது. அன்ஃபாலோ. ஸோ டிவிகே பத்திலாம் எதிர்த்து பேசாதீங்க. பேசுனீங்கன்னா உங்க கரியரே காலி. அன்ஃபாலோ. ஸோ ஆக்சுவலா இதுதான் என்னோட கமெண்ட்ஸ்லயும், டிஎம்ஸ்லயும் இப்ப நடந்துட்டு இருக்கு. பட் நான் கேட்கறது என்னன்னா, இப்ப ஆட்சியில இருக்கிறது யாரு? டிஎம்கேவா? டிவிகே தானே. அப்ப லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ நடக்குது. இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா, யார போய் கேள்வி கேட்பாங்க? டிவிகேவை தான் கேட்பாங்க. ஸோ இங்கே நம்ம ஒரு விஷயம் பேசுகிறோம் அப்படின்னா அது மக்களோட பிரச்சனையை தான் பேசுகிறோம். அப்போ அதில் என்ன உண்மைத்தன்மை இருக்குது அப்படிங்கிற புரிஞ்சுக்கிற மென்டாலிட்டியில் இருக்கணும். அதை விட்டுட்டு இப்போது வந்து என்னன்னே தெரியாமல் ஒரு கூட்டம் ஒன்று சொல்லுதுன்னா அதை ஃபுல்லாக அப்படியே பிளைண்டாக நம்பிக்கிட்டு அதுக்கு பின்னாடியே நிற்கிற ஒரு மென்டாலிட்டியில் இருக்கீங்க. ஒரு பிளைண்டு டிவிகே சப்போர்ட்டராக இருக்கீங்கன்னா ஓப்பனாக சொல்கிறேன், தயவு செஞ்சு நான் அன்ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஆனால் நான் சொல்கிற விஷயத்தில் இது உண்மை இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு மென்டாலிட்டி உள்ள நிறைய மக்கள் இங்கே இருக்காங்க. அவங்க என்னை ஃபாலோ பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட் இன்னொரு விஷயத்தை நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன். டிவிகே பற்றி நம்ம வந்து விமர்சனம் வச்சாலே உடனே வந்து அப்யூசிவாக பேசுகிறது, அசிங்கமாக கமெண்ட்ஸ்லேயும் டிஎம்ஸ்லேயும் பேசுகிறது, இது எல்லாமே அவங்க வேணும்னே பண்ணுறாங்க. இது வந்து ஒரு கிளியர் கட் ஸ்ட்ராட்டஜி. இதை யார் அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறான்னு தெரில. பட் இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஃபியரை நம்ம க்ரியேட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் டிவிக்கை பற்றி தப்பாக பேசுகிறீங்களா, உடனே உங்களை வந்து நாங்கள் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபியரை உருவாக்குறாங்க. அப்போ என்ன ஆகும்? ஓ, நம்ம மென்டல் ஹெல்த்து அஃபெக்ட் ஆகும். அதனால் அதுக்கப்புறம் கண்டென்ட்ஸ் போட மாட்டாங்க. நிறைய பேர் போட மாட்டாங்க. ஸ்ட்ராங்காக இருக்கவங்க மட்டும்தான் இந்த நெகட்டிவிட்டியை தாங்கிக்கிட்டு அடுத்தடுத்து தொடர்ந்து கண்டென்ட் போடுவாங்க. பட் நிறைய பேர் நமக்கு என்ன வம்பு, இவங்கள பற்றி ஏன் பேசணும், பேசினாலே இந்த மாதிரி நம்மளை வந்து தப்பாக பேசுவாங்க, கெட்ட வார்த்தை போட்டு பேசுவாங்க, இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு ஒதுங்கி போயிடுவாங்க. ஆக்சுவலாக அப்படி ஒதுங்கி போகணுன்னு தான் இவங்க இதை பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு கிரியேட்டராக இருக்கீங்க, டிவிக்கே பற்றி நீங்கள் வந்து விமர்சனம் ஸ்ட்ராங்காக வைக்கிறீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் வைக்கணும். அதுதான் உங்களோட வெற்றி. ஸோ இதை கண்டிப்பாக நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன். இந்த மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபியரை உருவாக்குற ஸ்ட்ராட்டஜியை இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் என்னோடய சப்போர்ட்டர்ஸ்க்கு என்ன சொல்கிறேன்னா, கீப் சப்போர்ட்டிங் மீ.